நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். செய்த நன்மை கோடி, அதை சொல்லி முடியாதையா. செய்த நன்மை கோடி, அதை சொல்லி முடியாதையா. அதை நினைத்து நினைத்து நெஞ்சம் நன்றி சொல்லி மகிழுதையா. அதை நினைத்து நினைத்து நெஞ்சம் நன்றி சொல்லி மகிழுதையா. நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். அதிகாலை தோறும் என்னை அப்பா தட்டி எழுப்பினீரே. அதிகாலை தோறும் என்னை அப்பா தட்டி எழுப்பினீரே. தினம் புதிய கிருபை தந்து உம்மில் மகிழச் செய்தீரையா. தினம் புதிய கிருபை தந்து உம்மில் மகிழச் செய்தீரையா. நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கும் முன்னே அறிந்தேன். தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கும் முன்னே அறிந்தேன். பெயரை சொல்லி அழைத்தேன், உம் பிள்ளையாக மாற்றினீர். பெயரை சொல்லி அழைத்தேன், உம் பிள்ளையாக மாற்றினீர். நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இந்த இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசிர்வதித்து நன்மை செய்து நடத்துவார். லூக்கா 20:38 நாம் வாசித்து பார்த்தால் இங்கு ஆண்டவராகி தேவனை பற்றி வேதம் சொல்லுகிறது. அவர் மரித்தோருடைய தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருடைய தேவனாய் இருக்கிறாராம். இங்கு ஆண்டவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. மரித்தவர் அல்ல, செத்துப்போன தேவன் அல்ல, ஜீவனுள்ளோருடைய தேவனா. அப்படின்னா அவரை நேசித்து அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரையும் அவர் ஜீவனுள்ளவர்களாக உயிருள்ளவர்களாக மாற்றுகிறார். வசனத்தில் பார்க்கும் பொழுது
அப்போஸ்தலனாகிய பவுல் 185:6 சொல்லும்போது, சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவனா. வெளிப்படுத்தல் 3 பார்க்கிறோம், நீ உயிருள்ளவன் என்றாலும் நீ செத்து கிடக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு பேரு தான் உயிர் இருக்குது. எப்படி ஆதாமுக்குள்ள ஜீவன் இல்லாமல் ஆத்துமா மரித்து போச்சோ, அநேகருக்கு இன்னைக்கு ஆண்டவரை பற்றி ஒரு உணர்வு, உயிருள்ள வல்லமை பற்றி தெரியலை. அதனால தான் மரித்தோருக்கு அவன் தேவனாயிராமல் ஜீவன் உள்ளவருடைய தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு எந்த ஒரு மனிதன் அந்த இயேசுவை நம்பி ஏற்றுக்கொண்டு அவர் எனக்கு இரட்சகராக வேணும், பாவ மன்னிப்பு வேணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி அவரை தங்கள் இருதயத்தில் ஆத்துமாவில் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த ஆத்துமா வாழுமா, பிழைக்குமா? எங்கே? அவருக்குள்ள பிழைக்கும்படி. அதனால தான் மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதிக்க மாட்டார்கள். உயிருள்ள நாமே கர்த்தரை துதிப்போமாக. 115 சங்கீதத்தில் 17-18 பார்க்கும்போது சங்கீதக்காரன் அப்படி சொல்லுகிறார். மரித்து போனவர்கள், உணர்வில்லாதவர்கள், தீமை பாவத்தை விடாதவர்கள் ஆண்டவரை துதிக்கவே மாட்டாங்களா? அப்படியே கைகட்டி நிற்பாங்க. ஆலயத்துக்கெல்லாம் போவாங்க, பைபிளை திறந்து வாசிக்க மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க, அப்படியே சைலண்ட்டாக அப்படியே உட்கார்ந்துருவாங்க. நம்ம தேவன் ஜீவனுள்ளோருடைய தேவன். ஒரு ஜீவனுள்ள ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறான்னா, ஒரு எதிர்ப்பு, ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா உடனே அவங்க என்ன செய்வாங்க? ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அதே போல தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உயிருள்ளவராக, மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளவருடைய தேவனாய் இருக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுடைய எதிரிகள் அவனை பொய்க்குற்றம் சுமத்தி ராஜாட்ட சொல்லி சிங்க குகையில் தள்ளிட்டாங்க. ஆள் உயிரோடு இருக்க மாட்டார், செத்து போயிடுவார். இனி நம்ம நினச்ச காரியம் நடக்கும். ராஜாவை நம்ம கைக்குள்ளே போட்டு தேசத்தை என்ன வேணாலும் பாழாக்குவோன்னு நினச்சாங்க. ராஜாவும் சரின்ட்டான். போட்டுட்டு காலையில் அந்த ராஜா துயர குரலில் கூப்பிட்டு கேட்கிறானா, ஜீவன் உள்ள தேவனுடைய தாசனே. தானியேல் 6:20 நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? உடனே தானியேல் இல்லைன்னு சொல்லியிருக்கணும், அல்லது இறந்து போயிருந்தா பதில் வந்திருக்காது. அங்கிருந்து பதில் வருது, ஆம், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி என்னை ஜீவனோடு காத்தார். அவர் மரித்தோருடைய தேவன் அல்ல, ஜீவனுள்ளோருடைய தேவன். நான் அவரை அல்லும் பகல ஆராதிக்கிறேன். எனக்கு அவர் ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவர் தான் மற்ற உயிரை காப்பாற்ற முடியும், பிழைத்திருக்கும்படி எனக்கு சகாயம் செய்தார் என்று சொல்லி உடனே ராஜா வெளியே கொண்டு வந்து அவனை உயர்த்தி, அவன் தேவன்தான் ஜீவனுள்ளவர் என்று தேசம் முழுவதிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையை பாருங்க. மரிக்க போக வேண்டிய அவனை ஆண்டவர் 15 வருஷம் கூட்டி கொடுத்தாராம். இனி மண்ணிலே நான் பிழைப்பதில்லை, ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே மனிதர்களை காண்பதில்லை. ஏசாயா 38:11 சொல்லுகிறார், இனி மண்ணிலே மனிதர்களை பார்க்க முடியாத இடத்துக்கு போகிறேன். ஆனால் ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்டு 15 வருஷம் கூட்டி கொடுத்து அவனை ஜீவனுள்ளவருடைய தேவனுடைய பிள்ளையாய் மாற்றினாராம். அந்த தேவன் இன்னைக்கு மரித்தவர்களுக்கு தேவனாயிராம உங்கள் ஜெபத்தை கேட்க போகிறார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கள, அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கீங்கள, இதுவரை இருந்த எல்லா தடைகளையும் போராட்டத்தையும் மாற்றி சிங்கத்தின் வாயை கட்டி தானியேலை காப்பாற்றி உயிருள்ளவராக விளங்க பண்ணின தேவன் இன்றைக்கு அவர் உயிருள்ளவர் என்பதை ஒவ்வொரு காரியத்தில் உங்களுக்கு விளங்க பண்ணி உங்களுடைய வருமானம், உங்கள் தொழில், நம்முடைய ஊழிய பாதை, பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாவற்றிலும் அவர் ஜீவனுள்ளோருடைய தேவனாய் இருந்து இந்த நாளில் அற்புதமாய் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே,
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேருக்கு இறங்கி இந்த நாளிலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் என்பதை அவர்களுக்கு நிரூபிப்பீராக. மரித்தோருடைய தேவன் அல்ல, ஜீவனுள்ளோருடைய தேவனாயிருந்து அவர்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து அடைக்கப்பட்ட வழிகளை திறந்து தோல்வியை ஜெயமாய் மாற்றி காரியங்களை கைகூடி வர பண்ணியறலும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.